ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பாக்ஸிங் சிஸ்டம் ஃப்ரேம் மெஷர்மெண்ட். ஸோ இந்த பாக்ஸிங் சிஸ்டம் ஃப்ரேம் மெஷர்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் கஸ்டமருக்கு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அதில் வந்து மெடிக்கல் லென்ஸ் ஃபிட் பண்ணும் பொழுது அந்த ஃப்ரேமில் என்னென்ன மெஷர்மெண்ட் எடுப்போம் ஸோ அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு பார்ட்ஸில் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரேமில் வந்து மெஷர்மெண்ட் எடுப்போம். ஸோ அது வந்து எத்தனை டைப்பில் வந்து நம்ம அந்த ஃப்ரேமில் மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படி பார்க்குறது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சிங் ஆப்டிக்கலில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்பென்சிங் ஆப்டிக்ஸ் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான இது எக்ஸாம்லேயுமே வரும். ஸோ இதை வந்து எப்படி எடுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃப்ரேமில் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து பாக்ஸிங் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கரெக்டாக அவங்க போட்டு பார்த்துருவாங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ரேமை வந்து ஃபர்தராக என்ன பண்ணுவோம், ஸோ ஃபிட்டிங்க்கு அனுப்புவோம். ஸோ அப்போ வந்து ஒன்று அவங்களுக்கு சிங்கிள் விஷனாக இருக்கும், இல்லை ப்ரொக்ரெசிவாக இருக்கும், இல்லை பைஃபோக்கில் இருக்கும். ஏதாவது ஒரு லென்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும்போது அதில் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம் இல்லைங்களா? ஸோ அதுதான். அப்போ இந்த ஃப்ரேமில் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ சைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரிசாண்டல் லைன். ஸோ அதை தான் வந்து ஏ சைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கும்போது இந்த நோஸ் பிரிட்ஜ் இருக்குங்க இல்லைங்களா, இந்த இதில் ஸ்டார்ட்லேருந்து இந்த டெம்பிளுடைய எண்டு வரைக்கும் இப்படி வச்சு பார்க்குறது தான் வந்து இதுதான் வந்து ஏ மெஷர்மெண்ட். இது வந்து ஹரிசாண்டல் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே கொடுத்துருக்கும். இப்போ உள்ள ஃப்ரேம்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அளவு கொடுத்துருக்கோம். அப்படி இல்லாட்டினா இந்த இதில் வந்து நீங்கள் அளவு பார்க்கலாம். இப்போ வர்ற ஃப்ரேமில் எல்லா ஃப்ரேம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்லேயே வந்து சைட் டெம்பிளில் வந்து அதனுடைய எல்லா அளவுமே வந்து கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த டெமோலையுமே வந்து அந்த ஃப்ரண்ட் டெமோலையுமே வந்து சில பிராண்டட் ஃப்ரேம்லலாம் வந்து எழுதியிருக்கும். ஓகேங்களா? தான் எப்படின்னா இப்போ இது வந்து பார்த்தீங்களா இந்த சுற்றி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஐவேர் ஆர் ரிம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐவேர் ஆர் ரிம். ஸோ இந்த போர்ஷனை வந்து என்ன சொல்லுவோம்னா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு இடத்தையும் இணைக்குதுங்க இல்லைங்களா, ரைட் லெஃப்ட்டு. ஸோ அப்போ இங்கே ஒரு பாலமாட்டம் இருக்கிறதுனால இதுக்கு நேம் வந்து பிரிட்ஜ். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ரெண்டு இடத்துல வந்து அதை ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னென்னா எண்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்டு முடிகிறதுனால அதுக்கு பேர் வந்து எண்டு பீஸ். அப்புறம் அப்படியே இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இதையும் இந்த எண்டு பீஸையும் இங்கே டெம்பிளையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஹிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஹிஞ்ச் தான் வந்து ரெண்டையும் வந்து டெம்பிளையும் ஃப்ரேமையும் ரெண்டையும் இணைக்கிறது. அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்க்ரூ போல் இருக்குங்க இல்லைங்களா, அதை வந்து ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து அந்த ஹிஞ்சையும் டெம்பிளையும் சேர்த்து அந்த பிடிச்சிக்கிறதுக்கு தான் வந்து ஷீல்டு. அது செல்ஃப் ஃப்ரேமில் வரும், நான் அது காட்டுறேன். ஏன்னா உள்ளே வந்து அதை ஷீல்ட் பண்ணியிருப்பாங்க, உள்ளே வந்து அது பதிஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்து ஷீல்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் வந்து டெம்பிள். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் வந்து டெம்பிள். இந்த போர்ஷன் வந்து என்ன சொல்லுவோம்னா இயர் பீஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம காதில் போடும்பொழுது இங்கே அப்படி கரெக்டாக இயரில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால வந்து இயர் பீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் பேடு. ஸோ இது வந்து நோஸில் போயிட்டு கரெக்டாக அங்கே இது பண்ணனால இந்த ரெண்டுக்கு வந்து நோஸ் பேடு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரேமுடைய பார்ட்ஸு. ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஐவேரில் இங்கேருந்து இது வரைக்கும் ஹரிசாண்டல் லைனில் எடுக்கிறது வந்து ஏ சைஸு. அப்புறம் இங்கே டாப் மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பி சைஸு. ஸோ வெர்டிக்கல் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த இது அடுத்து இப்போ நம்ம இந்த ரெண்டு கிராஸில் ஒரு ஃப்ரேமில் வந்து இப்படி கிராஸில் இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கிறது வந்து எஃபெக்டிவ் டயா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு லென்ஸுடைய அந்த டயா எவ்வளோ கொடுக்கணும்னா இதில் மெஷர் பண்ணுறது எஃபெக்டிவ் டயா. அப்புறம் இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் லென்ஸ் ஆர் பிரிட்ஜ் சைஸ். ஸோ அதுதான் வந்து டிபிஎல். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் லைன் இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டம் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் வந்து கரெக்டாக பிரிப்போம் இல்லைங்களா. ஸோ ஒரு ஃப்ரேமில் ஹாஃபு அதில் பாதியாக பிரிக்கிறதுனால. ஸோ அப்புறம் இங்கே வந்து இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து பி சைஸு. ஸோ அப்புறம் இதிலிருந்து இது வரைக்கும் என்ன சொல்லுவோம்னா இதுதான் வந்து ஃப்ரேமுடைய அந்த பிடி மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இங்கே இதிலேருந்து
இப்போ நம்ம அந்த பிடி மெஷர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து கீழே வர்றதுக்கு அதை என்ன சொல்லுவோம்னா செக்மெண்ட் ஹைட் அல்லது ரீடிங்க்கான அந்த இது அதை செக்மெண்ட் ஹைட். அதுக்கு மேலே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஃபிட்டிங் ஹைட் மேலே டிஸ்டன்ஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டம் பாக்ஸிங் சிஸ்டம்க்கு எப்படி மெஷர் பண்ணுறேன்னு. இதை வந்து நான் இப்போது உங்களுக்கு ஒரு சார்ட்டில் நான் எழுதி வச்சுருக்கேன். அதை நான் வந்து கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் இது வந்து ஒரு டயக்ராம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் இப்போ இங்கே நம்ம அந்த ஃப்ரேம் பார்த்தோம் இல்லைங்களா, இது போல் தான். இப்போ இந்த ஃப்ரேமில் நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன். ஸோ அப்படியே இதை வந்து நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு. ஓகேங்களா. எல்இ ஆர்இ. ஸோ ரைட் லெஃப்ட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏ சைஸ். ஸோ இது வந்து ஹரிசாண்டல் லைன் இங்கே போட்டிருக்கேன். ஏ ஹரிசாண்டல் லைன் மெஷர்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பி வெர்டிக்கல் லைன். ஸோ இது வந்து வெர்டிக்கல் லைன் இங்கே இருந்து இது வரைக்கும் என்ன ஹைட்டு, இது வந்து பி. ஸோ அதுபோல் இங்கேருந்து இது வரைக்கும் இது வந்து ஏ மெஷர்மெண்ட், இது வந்து பி மெஷர்மெண்ட். இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்படி இங்கே ஃப்ரேம் பார்த்துக்கோங்க. ஸோ கிளியராக தெரியும். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் ஹரிசாண்டலில் ஏ மெஷர்மெண்ட், இங்கே மேலேருந்து இது வரைக்கும் பி மெஷர்மெண்ட், அப்புறம் இந்த இதிலேருந்து இது வரைக்கும் இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து டிபிஎல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லென்ஸ் ஆர் பிரிட்ஜுடைய சைஸு. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஒரு சைஸு. இப்போ ஏ சைஸ் வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் 55 mm. ஓகேங்களா. ஸோ இது வந்து இது பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 35 mm. ஓகேங்களா. ஸோ அடுத்து இது இடி வந்து பார்த்திங்கன்னா 65 mm. ஓகேங்களா. ஸோ இது வந்து இது செக்மெண்ட் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலி பைஃபோக்கலுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்னா ஸோ 17 mm இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து 17 mm கீழே அவங்களுக்கு ரீடிங்க்கு. அடுத்து வந்து இடி பார்த்தாச்சு, அது டயாவுக்காக. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டம் லைன். ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து தான் அது. அடுத்து இங்கே இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து ஆக்சுவலி பிடி, ரைட் ஐ பிடி, லெஃப்ட் ஐ பிடி. ஸோ இதுதான் வந்து ஃப்ரேம் பிடி, பிப்ளரி டிஸ்டன்ஸ். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறோம்னா டிபிசி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து டயக்ராம் போட்டு அதை வந்து நம்ம காட்டணும். ஸோ இப்போ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு லென்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு மீன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது இந்த போல் நம்ம அளவெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு ஃபிட்டிங் வந்து இருக்கும். ஸோ இதனால் விஷனும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான இது ஆப்டிக்கல் டிஸ்பென்சிங்கில் இந்த மெஷர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆப்டோமெட்ரிஸ்ட் ஆர் ஆப்டிஷியன், ஸோ எல்லாருக்குமே வந்து இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் எது டவுட்னாலும் வந்து கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, தேங்க்யூ.